ஹலோ காய்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு ஸ்கூட்டி வந்து இப்போது ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 22ல் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதோடைய கார்டு வந்து மேலே போகிறோம், போய் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் வந்து சின்ன சின்ன பெயிண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ள மாய்ஸ்சர் வந்து உள்ளே இறங்குது. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பீல் ஆகி வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கேனில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்போம். இந்த டைம் வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம ஒரு பெயிண்ட்டை பண்ணலாம் கன் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பெயிண்ட் இதாகி ரஸ்ட் ஆகி ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி டெயில் செக்ஷன் எல்லாமே நல்லாவே ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மட்கார்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெயிண்ட் வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவுமே நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணணும். தென் இன்ஜின் எல்லாமே இன்ஜின் கேஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடித்தே ஆகணும். ஏன்னா இன்ஜின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் கோட்டிங் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ அதுவுமே நம்ம நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வண்டி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். ஸோ அட்லாஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ இதான் வந்து அந்த ஃப்ரண்ட் செக்ஷனு. ஸோ பெயிண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோ வந்து நான் மேலே கார்டில் போடுறேன், அது பாருங்கள். தென் இதான் அந்த பழைய மிரர்ஸு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணதுனால எல்லாமே போயிடுச்சு. ஸோ பாருங்களேன். ஸோ ரெண்டு அடுத்தது இதோடைய சுவிட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா போச்சு. ஸோ உள்ள தண்ணி இறங்கி எல்லாமே சுவிட்ச் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுவும் இந்த இண்டிகேட்டர்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. தென் இந்த அப்பர் டிப்பர் சுவிட்சும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பீம் மட்டும்தான் எரியுது, ஹை பீம் எரிய மாட்டேங்குது. ஸோ இதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாங்கின பார்ட்ஸ் இதுக்கு. ஸோ ஹெட்லைட்டு, ஹார்ன் சுவிட்சு, தென் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு, இது வந்து ஹோல்டு, ஆக்சுவலி பல்ப் ஹோல்டு இருக்குது. தென் டிப்பர் சுவிட்சு, எல்லா சுவிட்சுமே நம்ம வாங்கிட்டோம் இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே. ஸோ நம்ம எல்லாமே அடுத்தது ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். அந்த சுவிட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஸோ இதை நீங்கள் கலட்டி தான் ஃபிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியெல்லாம் இல்லை. வண்டியில் வச்சே நீங்கள் பழைய இதை ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதை பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். அண்ட் இதான் வந்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உள்ள லுக்ஸ் இது. ஸோ ஆக்சுவலாக நான் இதில் மேட் பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூபிலக்ஸ் கம்பெனிலேருந்து வர பெயிண்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ள லுக் இதுதான். ஆக்சுவலாக வந்து பெயிண்டிங் பண்ணது ரெடி பண்ண வீடியோஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு தரேன் என்னென்னலாம் நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிரர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட் பிளாக் அடிச்சிருக்கோம். ஸோ பழைய ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரெண்டு சைடு மிரர்ஸுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரேக் லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் அதையும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா இதோட லைஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ நார்மலாக சைடு நம்ம ரிமூவ் பண்ணுறோமே அடிச்சிடலான்னு அடிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது ஜஸ்ட் ஒரே ஒரு கோட் சில்வர் கலர் தான். இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கோட் எதுவுமே அடிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். தென் இந்த ரிம்லேயும் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது, பிகாஸ் நான் ஒரே நாள் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலி டைம் வந்து இல்லை, அதனால் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இதோடைய ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்கி நான் போட்டிருக்கேன். எல்லாமே புது ஸ்க்ரூஸ். இதான் வந்து பழைய ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ரொம்பவே இந்த பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் புதுசாக ஸ்க்ரூஸ் வாங்கி போடுறது தான் பெஸ்ட் அப்படின்றது இருந்துச்சு. தென் இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், இந்த பெயிண்ட்டு, இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே புதுசு. ஸோ இந்த பழைய சுவிட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்குமே யூஸ் ஆகலை. ஸோ நம்ம அதை அப்படியே தூக்கி வீசிட்டு இந்த சுவிட்சஸ் எல்லாமே புதுசு மாற்றிட்டோம். ஸோ இந்த சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் சுவிட்சு, தென் செல்ஃப் சுவிட்சு எல்லாமே புதுசு மாற்றிட்டோம். ஆக்சுவலாக இது என்ன ஸ்க்ரூ அப்படின்னு எல்லோரும் பார்ப்பீங்க. இது வந்து உள்ள கிளாம்ப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்து தான் டைட் பண்ணி வச்சுருக்கோம்.
தென் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். தென் இது பார்த்திங்கன்னா ஒரு புது மேட் வந்து நம்ம வாங்கி போட்டோம். ஸோ இது வந்து கட் மேட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக மேட் போட்டிருக்கோம். தென் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே புதுசு. நான் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்திங்கன்னா ஸோ இன்ஜின் சைடு ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே நம்ம புதுசாக சில்வர் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரஸ்ட்டு வந்து நம்ம கேசிங்கில் எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். தென் இந்த கிராப் ரெயில்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது பிடிச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெயிண்ட் ஃபேட் ஆகிடுச்சு. தென் இந்த மட்கார்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்துச்சு. ஸோ இந்த மட்கார்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீட்டாக பேப்பர் போட்டு மேட் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். தென் இந்த சைலன்சரும் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அந்த பின்னாடி ரிம்மு, சைலன்சர் சைடில் அந்த கேஸு, ஸோ எல்லாமே நம்ம புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த பர்பிள் கலர் மட்டும் இன்னும் பெயிண்டிங் இருக்குது. ஸோ இதோடைய பெயிண்டிங் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும்போது அதையும் சேர்த்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் டவுனுங்க. ஸோ அதனால தான் கிக்கர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்சோ இந்த வண்டியில் கொஞ்சம் இன்ஜின் ஒர்க் வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஸோ ஒயிட் ஸ்மோக் வந்து லைட்டாக வருது. ஸோ நம்ம இன்ஜின் ஒர்க்கும் பண்ணோம். ஸோ நம்ம டேரெக்டாக இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது இந்த டோட்டல் பாடியும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இவ்வளோ இன்ஜின் ஒர்க் இருந்துமே பார்த்திங்கன்னா இந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா நியர்லி 40+ வந்து தருது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூட்டி பெப்பில். நம்ம இன்னும் ரெடி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். Thank you guys for watching this video. Do like and share and subscribe.